குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட டெய்லி உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் யாருக்காவது ஏதாவது உடம்புக்கு முடியல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு பின்னாடி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். சரிங்களா? வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துக்கின்னு இருக்கீங்க இல்லையா, இது எல்லாமே எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூத்த பூக்கள், செடிகள் எல்லாமே ரோஸ் தான். பார்த்துக்கினே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா செடிகளுமே நல்ல வளமாக அழகாக பூ பூத்துருக்கும். இது எல்லாமே நிஜமாகவே எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூத்த பூவும் செடியும் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கின்னு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், இது சாதாரண ரோஸ். முன்னாடி உங்களுக்கு நான் பன்னீர் ரோஸ் வீடியோ போட்டேன் இல்லையா, இது இப்போது சாதாரண ரோஸ் தான். இந்த வீடியோவில் சாதாரண ரோஸும் இருக்கும், பெங்களூர் ரோஸும் இருக்கும். எல்லாமே எங்கள் வீட்டு தோட்டம்தான். இதில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் வீடு இருக்கும். இந்த வீட்டுக்கு பின்னாடி 2 அடி தான் மண் இருக்கும். ஒரு 2 அடியும் 2 மீட்டர் அளவுக்கு தான் மண். மீதி எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு போட்டிருப்பாங்க. போர் இருக்கும், சிமெண்ட்டு போட்டிருப்பாங்க. முன்னாடி அப்படி தான் கொஞ்சோண்டு ஸ்பேஸ் தான் இருக்கும். அந்த முன்னாடி இருந்த இடத்துல தான் பன்னீர் ரோஸ் இருக்குது. இது எல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்தது. பார்த்துக்கினே வாங்க. இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய பன்னீர் ரோஸ் தான். பன்னீர் ரோஸில் இது ஒரு பெங்களூர் ரோஸ். இப்படி நிறைய செடிகள் தொடக்கத்தில் வாங்கி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த செடிகளுக்கு என்ன பண்ணினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு இயற்கையாகவே ரோஸ் செடி வளர்க்குறதுல ரொம்ப இஷ்டம். இதுவும் கூட ஒரு பெங்களூர் ரோஸ் தான். இது ரெட் கலர் ரோஸ், நல்ல பெருசாக பூக்கக்கூடிய ஒரு ரோஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெங்களூர் ரோஸ்லாம் நம்ம செடி வாங்கின்னு வச்சோம்னா ஒரு ரோஸ் தான் பூக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அது பூவே பூக்க மாட்டேங்குது இல்லையா? ஆனால் எங்கள் தோட்டத்தில் பாருங்கள், நல்ல ரோஸ் எல்லா செடியிலையுமே பூத்துருக்கும். இது ஒயிட் கலர் ரோஸ். பார்த்துக்கினே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ரோஸும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கினே வாங்க. வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த ரோஸ் செடி வளர்க்குறதுக்கு எப்படி நீங்கள்லாம் ரோஸ் வைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு சரியான பதில் சொல்கிறேன். இது எங்கள் தோட்டத்தில் கலெக்ட் பண்ண ரோஸ் இவ்வளோ ரோஸ் ஒரு நாளில் கலெக்ட் பண்ணது. அவ்வளோ பூ பூத்துருந்துருக்கும். அதை கலெக்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன். பார்த்துக்கினே வாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா சாதாரண நாட்டு ரோஸ். நம்ம மாலையெல்லாம் வச்சு கட்டுவாங்க இல்லையா, அந்த ரோஸ். எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ரோஸ் நல்ல பெருசாக கூட பூக்கும், குட்டி குட்டியெல்லாம் இல்லை. பாருங்கள் செடி. இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன இல்லையா 2 அடி தான் மண்ணுடைய இடமே. அந்த 2 அடியில் தான் செடி வச்சு அது இவ்வளோ தூரம் வளர்ந்து இவ்வளோ செழிப்பாக இருக்குது. நீங்கள் பிக்சர்ஸை பார்த்துக்கினே வாங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வளமாக வளர்ந்துருக்கும். அடுத்தது வரப்போகுது. இதுவும் கூட ஒரு பெங்களூர் ரோஸ் தான். ஆனால் இது குட்டி குட்டியாக போகக்கூடிய பட் ரோஸ் மாதிரி இது இருக்குது. இந்த ரோஸும் இது ரெட் கலர் ரோஸ். அந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒயிட் ரோஸ்க்கு பக்கத்துலேயே ரெட் ரோஸும் இருக்கும். எதுவுமே தொட்டியில் வைக்கலை, எல்லாமே கீழே அந்த மணல்லையே வச்சுட்டோம். கொஞ்சம் இடம் தான் இருந்தது இல்லையா, அது கீழே வச்சுட்டேன். எப்போவுமே நம்ம தொட்டியில் வச்சோம்னா நிம்மதியாக ஊருக்கு போகவே முடியாது. உங்களுக்கு தெரியுங்களா? ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம செடியை பற்றியே திங்க் பண்ணுவோம். தொட்டியில் இருந்ததுன்னா நம்ம டெய்லி ஒரு குழந்தைக்கு எப்படி ஃபீட் பண்ணுறோமோ அப்படி இந்த செடிக்கு நம்ம என்ன பண்ணணும், டெய்லி தண்ணி ஊற்றணும். ஒரு நாள் நீங்கள் ஊருக்கு போய் பாருங்கள், தொட்டியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, வதங்கி போயிருப்பாங்க. சில பேர் இறந்தே போயிடுவாங்க. அதனால் நான் மேக்ஸிமம் செடிகளை தொட்டியில் வைக்கிறத தவிர்த்துருவேன். கொஞ்சம் இடமா இருந்தாலும் அதுலேயே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வச்சுருவேன். கீழே வச்சிங்கன்னா அந்த செடிகள் எப்படியும் ஒரு 4 நாளைக்கு கூட தண்ணி கொடுக்கலன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க,
கொஞ்சம் ஹெல்த்தியாக தன்னை பார்த்துப்பாங்க. அதனால தான் மேக்ஸிமம் வந்து கீழவே வச்சிடுறது. பார்த்துக்கினே வாங்க. இதுவும் ரெட் ரோஸு, முன்னாடி பார்த்ததும் ஒயிட் ரோஸ் தான். பார்த்துக்குவாங்க. நல்லா இருக்குங்களா? எங்கள் ரோஸ்லாம் நல்லா பூக்குது இல்லை? அருமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இது ரெட்டு தான், நிறைய பூத்து குலுங்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து சாதாரண ரோஸ் தான். இந்த ரோஸ் வந்து நிறையாவும் பூக்கணும், பெருசாகவும் பூக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா செடி வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அப்புறம் வந்து செடியில் வந்து பூச்சியும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம், செடி வச்சுருக்கோங்க எல்லாம். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லையா, அதுபோல் செடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சில இந்த இலையெல்லாம் அரைச்சி, நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் நல்லா அரைச்சி, சின்ன செடியிலேயே அது வளரும்போதே என்ன பண்ணணும், டெய்லி அந்த வேரில் வந்து நீங்கள் ஊற்றிக்கினே வரணும். அப்போ என்ன பண்ணணும், அது பெருசாகும்போது நல்ல கடன்னு வளரும். அடுத்தது என்ன பண்ணணும், பூச்சி வராமல் இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் பண்ணினீங்கன்னா செடியில் வந்து பூச்சி வராது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பெரிய வாளியில் நிறைய வேப்ப இலை இருக்குது இல்லையா, அந்த வேப்ப இலையை நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய பறித்து ஒரு செடியில் போட்டுக்கணும், உருவி போட்டுக்கோங்க. பூண்டு இருக்குல்ல, அந்த பூண்டு ஒரு 2-3 பூண்டு கூட நல்லா அப்படியே தட்டி அந்த வேப்ப இலையில் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணி அந்த பக்கெட்டில் வந்து உங்கள் வீட்டில் எவ்வளோ செடி இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பக்கெட்டில் தண்ணி போட்டு நல்லா என்ன பண்ணணும், வேப்ப இலையும் பூண்டையும் நல்லா கலக்கி விட்டு அந்த தண்ணியை வந்து அப்படியே மூடி வச்சுருங்க. அப்படி நீங்கள் மூடி வச்சிடணும் நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு, அடுத்த நாள் காலையில் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சன்லைட் வந்து கொஞ்சம் நல்ல வெயில் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தண்ணியை எடுத்து போய் என்ன பண்ணணும், எல்லா செடிகளுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ப்ரே பண்ணி விடணும். எல்லா இலையிலையும் படுற மாதிரி, இலை பூ எல்லாத்துலேயும் எல்லா செடியிலையும் என்ன பண்ணணும், நல்லா நீங்கள் தெளித்து விடணும். அப்படியே நீங்கள் தெளித்து விட்டிங்கன்னா இந்த பூச்சி தொல்லையே இருக்காது. கண்டிப்பாக பூச்சி, இந்த வெள்ளைப்பூச்சி, இந்த வண்டு, சின்னதாக அந்த நூல் பூச்சி, இதை போல் எந்த பூச்சியுமே இந்த நீம் லீவ்ஸ் வேப்ப இலை ஸ்மெல்லுக்கும் கார்லிக் இந்த பூண்டோட ஸ்மெல்லுக்கும் பூச்சி வராது. பூச்சி வராமல் இருந்தாலே செடி வந்து அழகாக பூக்கும் தானே. அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். என்னது, வேப்ப இலையும் பூண்டையும் நசுக்கி போட்டு, வேப்ப இலையை நீங்கள் சும்மாவே அப்படி குடியாக பிச்சு போட்டுக்கனாலே போதும். போட்டுட்டு நைட்டே தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சு காலையில் அந்த வாட்டரை எடுத்து செடிகள் மேலே நீங்கள் தெளிக்கும்போது உங்கள் செடிகளில் பூச்சி வராது. வர மொட்டு எல்லாமே என்ன பண்ணும், நல்லா பூக்கும் இல்லைங்களா. இது ஒரு டிப்ஸு, பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு. அடுத்தது, உங்கள் செடி வந்து நல்ல பெருசாக பூக்கணும். சில வீட்டில் பார்த்திங்கன்னா 4 பெட்டல் 5 பெட்டல் தான் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டு ரோஸ் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்கும். பூக்கள் எல்லாமே பெரிய பூவாக நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு என்ன காரணம், இது என்ன பண்ணனா இப்படி பெருசாக பூக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாட்டு சாணம் இருக்குது இல்லையா, மாட்டு சாணம், ஆட்டு சாணம், இதை என்ன பண்ணோம், கவ் டங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே அது வேரில் கொட்டிடக்கூடாது. அதை என்ன பண்ணணும், லைட்டாக என்ன பண்ணணும், வீட்டு வேறு எங்கேயாவது இடம் இருந்ததுன்னா லைட்டாக காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அது லைட்டாக சுற்றிலாம் இருக்கு இல்லையா, சுற்றியில் கல் வச்சு லைட்டாக பொடி பண்ணிவிடுங்க. பொடி மாதிரி ரொம்ப பொடியாக பண்ணலை, லைட்டாக பொடியாக பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுங்கள், இந்த செடியோடைய வேரை லைட்டாக கிளறி விட்டுட்டு அதில் அப்படியே தூவி விடுங்க. எல்லா செடிகளுக்கும் அதோடைய வேரில் வந்து தூவி விடுங்க. அப்படி நீங்கள் தூவி விட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா, அந்த ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக பூக்கும். எங்கள் வீட்டு ரோஸ்லாம் பெருசாக இருக்குது இல்லையா, நிறைய பெட்டல்ஸ், நிறைய இதழ்கள் இருக்கும். அப்படி பெரிய பூவாக பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா நீங்கள் வெறுமனே இந்த கவுடங் போட்டுட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. கவுடங் போட்டுட்டு நல்ல தண்ணி விடணும். ஏன்னா நிறைய கவுடங் போடும்போது செடி என்ன ஆகிடும், செத்து போயிடும். அதனால் கவுடங் போட்ட உடனே என்ன பண்ணணும், தண்ணி நிறைய விடணும். அப்போ தான் பூ என்ன பண்ணும், பெருசாக பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எங்கள் வீட்டு ரோஸ் எல்லாமே ஒவ்வொரு நாளும் கலெக்ட் பண்ணதை எடுத்து நான் போட்டிருப்பேன். ஒரு நாளைக்கு அவ்வளோ ரோஸ் இருக்கும். பாருங்கள், ரோஸ் எல்லாமே நல்லா பெருசாக தான் இருக்குது இல்லைங்களா, குட்டி குட்டியாக இருக்காது. எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெரிய ரோஸாக தான் இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டு கார்டன், எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கார்டன். பாருங்கள், நல்லா இருக்குங்களா. இப்படி தான் எல்லா செடியுமே அருமையாக நல்லா தளன்னு வளர்ந்து போகும். சில வீட்டில் பார்த்திங்கன்னா செடி வரும் அப்படியே சாகும், வரும் சாகும், அப்படிலாம் இருக்காது. இங்கே நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க. அதுக்கு நான் வந்து சின்னதுலேயே அவங்களுக்கு நல்ல பூஸ்டிங் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுவோன்னா நிறைய தண்ணி நிறைய கொடுக்கணும். பெரிய செடியான பிறகு நம்ம அது காலில் அதோடைய வேரில் போய் நம்மளால் எருவெல்லாம் வைக்க முடியாது. அதனால் சின்னதுலேயே நிறைய என்னென்னலாம் ஊட்டம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துடணும். அப்போ தான் செடிகள் இப்படி நல்லா வளர்ந்து ஹெல்த்தியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே விட்டுடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன பண்ணணும்னா, ஒரு தடவை பூ பூத்து முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணோம், நல்லா கட் பண்ணி விட்டணும். கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நாள் விட்டுடணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், நல்லா திரும்ப துளிர்த்து புது அரும்புகள் வச்சு நல்லா பெருசாக திரும்ப பூ பூக்க ஆரம்பிக்கும். பார்க்குறீங்களா, இது எல்லாம் என் வீட்டு தோட்டம் தான். என் வீட்டு தோட்டத்தில் பூத்த பூக்கள் தான் இது எல்லாம். கூட பாருங்கள், செம்பருத்தி கூட இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்கும் தோட்டத்துக்கு. இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து செடிகள்கிட்ட போய் பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கியா, அழகாக இருக்கிற, நீ அழகாக பூத்திருக்கிற, உன்னுடைய பூ அழகாக இருக்குது, அப்படியெல்லாம் நீங்கள் பேசணும். சில செடி பூக்கலைன்னா, நீ பூக்கவே மாட்டேங்கிற, உன்னை பாரு கட் பண்ணிடுறேன்னு சொல்லுங்களேன், அது கோவம் வந்துடும். அடுத்த நாளே அது என்ன பண்ணும், அப்படியே வந்து புதுசாக ஒரு அரும்பு இல்லை ஒரு துளிர் எடுக்க ஆரம்பிக்கும். அப்போல செடிகளுக்கு உணர்வு இருக்குது. நம்ம போய் செடிகளோட நல்லா பேசணும். குழந்த மாதிரி செடியை பார்த்துக்கினிங்கன்னா அது நல்லா ஹெல்த்தியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குங்களா, பார்த்துக்கினே வாங்க, வீடியோ எல்லாம் பார்த்துனே வாங்க. ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்குங்களா. எங்கள் வீட்டு கார்டன் தான் பாருங்கள், அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வீடியோ போடுறவங்களுக்கு. கமெண்ட்ஸ் போடுங்க, நிறைய கேள்வி கேளுங்க, அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லைங்களா. சூப்பராக இருக்குங்களா வீடியோ, பார்த்துக்கினே வாங்க. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரோஸ் பாருங்கள், அங்கங்கே அழகாக பூத்துருக்கும். பக்கத்து வீட்டெல்லாம் கூட கேட்பாங்க, எப்படி போடுறீங்க உங்கள் வீட்டு ரோஸ் மட்டும் இப்படி இருக்குன்னுவாங்க. நான் ஸ்மைல் பண்ணிப்பேன். இங்கே எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் டெய்லி ரோஸ் பறித்து கொடுப்பேன். நான் ஸ்கூலுக்கு போவேன், நிறைய ரோஸ் கொண்டு போய் டீச்சர்ஸ்க்கு கொடுப்பேன். அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். பாருங்கள், அங்கெல்லாம் வந்து சிமெண்ட்டு போட்டிருக்கு. கொஞ்சம் இடத்துல தான் இருக்குது, செடி இருக்கக்கூடிய இடம் ரொம்ப குறுகலான இடம் தான். ஆனால் அதில் பாருங்கள் அவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு. பாருங்கள், இவ்வளோ பூவும் அதில் கலெக்ட் பண்ண பூக்கள் தான் இது எல்லாமே. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த தட்டில் இருக்கிறது வந்து ஒரு நாள் கலெக்ட் பண்ணது, ஒரு நாள் அவ்வளோ பூ பூத்துருக்கும் கலெக்ட் பண்ணியிருப்பேன். நல்லா இருக்குது தானே ரோஸு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு எல்லோரும் எடுத்து ரோஸ் வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டு ரோஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. நான் கடைக்கெல்லாம் போடலை ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பேன், பக்கத்து வீட்டுகளில் கொடுப்பேன். எனக்கு ரோஸ்ன்னா அவ்வளோ விருப்பம். என்னுடைய விருப்பத்தால் தான், நான் ரொம்ப ரோஸ் செடியை லைக் பண்ணுறதால தான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இவ்வளோ ரோஸ் பூக்குது. நீங்கள் கூட ரோஸ் செடியை ரொம்ப லைக் பண்ணுங்கள். நம்ம ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சோம்னா அவங்கள ரொம்ப லைக் பண்ணுவோம் இல்லையா. அப்படி தான் செடியை லைக் பண்ணுங்கள், செடி கூட பேசுங்க. செடி வந்து நிறைய பூ பூக்கும், பெருசாக பூக்கும், அழகாக பூக்கும். இதனாலேயே நமக்கு உடம்புல வந்து இந்த ப்ரெஷர்லாம் குறையும் இல்லைங்களா. அங்கே பாருங்கள் எவ்வளோ பூ பார்த்தீங்களா, அழகழகாக இருக்குல்ல. நீங்கள் கூட எப்படி ரோஸ் கார்டன் வைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்னும் கூட நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. எங்கள் வீட்டு கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.